அக்கா, சிவதாஸ் கிட்ட கழுத்து வாங்கிட்டியா? அம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல அபி. இல்ல, ஏதோ நடந்திருக்கு. என்னாச்சுன்னு யாராவது எனக்கு சொல்றீங்களா? என்னாச்சு ஆர்த்தி? ஏதாவது பிரச்சனையா? நீ ஏதாவது அம்மா கிட்ட சண்டை போட்டியா? இல்லக்கா, நானே இப்ப பாரு அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பேனா? இந்த வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்காளே அனு அனுன்னு, அவதான்க்கா அம்மாவை ரொம்ப ஓவரா பேசிட்டா. அது தாங்காம தான் அம்மா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அனு அப்படி என்ன பேசினா சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்ல அபி. 2 நாள் கழிச்சு நடக்க போற கல்யாணத்துக்கு இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகணும்னு அனு மனோவோட கிளம்பிட்டு இருந்தா. ஆர்த்தி போய் மனோ கிட்ட அம்மாவை ஆஸ்திரி கூட்டு போடான்னு சொன்னான். அவ்வளவுதான், சும்மா புடின்னு புடிச்சு ஒரு ராட்டம் ஆடிட்டு மனோவை கூப்பிட்டு அவங்க ஆத்தா விட்டு கிளம்பிட்டா. போனா போட்டோன்னு விட வேண்டியதானே? அம்மாவை நீங்க யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கலாம்ல. ச்சே, எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. அக்காவை அடிக்கடி பேசுறா, ரொம்ப நிறைய பேசிருக்கா. ஆனா இந்த அளவுக்கு அம்மா அப்செட் ஆனது கிடையாது. ஆனா இன்னைக்கு அவ நம்ம 3 பேரோட கல்யாண வாழ்க்கைய பத்தி பேசிட்டாக்கா. பாவம்க்கா அம்மா. அனு இந்த விஷயத்த பேசின விதத்தையும் கேட்டு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்கக்கா. சரி விடுங்க, அவ ஏதோ புரியாம பேசிட்டு போறா. இல்ல அபி, அவ ஒன்னும் தப்பா சொல்லல. சுருக்குன்னு பேசினா. ஆனா அவ பேசினது உண்மைதானே. அதான் என் மனசுல முள்ளு மாதிரி தச்சிடுச்சு. என்னம்மா சொல்ற நீ? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியில பேசுறத இன்னைக்கு அவன் நம்ம வீட்டுல என் மூஞ்சிக்கு நேரா பேசிட்டா. அவ்வளவுதான். நீயே யோசிச்சு பாரு அபி. நம்ம பொழைக்கிற பொழைப்பெல்லாம் ஒரு பொழைப்பா? நாடோடி கூட கல்யாணம், குழந்தை, குட்டின்னு சந்தோஷமா இருப்பான். ஆனா இந்த வீட்டுல நீ எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிரச்சனைன்னு அலையிற. இந்த ஆர்த்தி என்னடான்னா புருஷனை விட்டுட்டு வந்து இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் பிரச்சனை வம்புன்னு பொழுத கழிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஆனந்தி என்னடான்னா எவனோ பைத்தியக்காரன் கூட அவளும் பைத்தியமாய் சுத்திக்கிட்டு இருக்கா. ஒருத்தையாவது உருப்படியா இருக்கீங்களா? இதெல்லாம் யோசிச்சா என் வயிறு எரியுது அபி. என்னம்மா பண்ண சொல்ற? இதெல்லாம் விரும்பி நாமளே ஏத்துக்கலையே. அதுவா தானா நமக்கு அமைஞ்சிருச்சு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இல்ல அபி, நீ பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகலாம். ஆனந்தி பெரிய பத்திரிக்கைக்காரியா இருக்கலாம். நீங்க லட்சமா பணம் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் வேற அபி. ஊர் உலகத்துல மரியாதைங்கிறது நீங்க நல்ல விதமா வாழ்றதுலதான் இருக்கு. நீங்க என்ன நல்லபடியா பாத்துக்கிறீங்க, அதுல எந்த குறையும் இல்ல. ஆனா எனக்கு சந்தோஷம் என்னன்னா என் பொண்ணுங்க நல்லபடியா வாழ்றதுதான். அதாம்மா எனக்கு வேணும். ஆனா என் பேச்சுதான் இங்க யாரும் மதிக்கிறது இல்லையே. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப என்ன? ஆனந்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், அவ்வளவுதானே? அவ வரட்டும், நான் பேசிக்கிறேன். அவ எப்ப வந்து நீ எப்ப பேச போற? இப்ப என்னம்மா பண்ண சொல்ற? இல்ல அபி, இதோ வரேன்னு சொல்லிட்டு போனவதா இது வரைக்கும் வீட்டு பக்கம் எட்டி கூட பாக்கல. அந்த பாரதி வீட்டுல கார்த்திகே கதின்னு கிடக்குறா. ஹலோ ஹலோ ஆனந்தி, நான் தான் பேசுறேன். சொல்லுக்கா, எங்க இருக்க நீ? பாரதி வீட்ல தான் இருக்க. அது தெரிஞ்சுதான் நான் ஃபோன் பண்றேன். கார்த்திக் பக்கத்துல நான் இருந்தா அவர் நல்லா ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ போன. நானும் சரின்னு தானே சொன்னேன். ஆனா அதுக்காக நீ அங்கே இருந்தா என்ன அர்த்தம்? அக்கா, கார்த்திக்கு திடீர்னு உடம்புக்கு முடியல. நான் கூட இருந்து பாத்துக்கணும். நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். இத பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ஆனந்தி. யாருமே இதை ஏத்துக்க மாட்டாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயேன். நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். உன் இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணு போ.
என்ன சொல்ற? நாளைக்கு வராளாம்மா. ஏன் இப்ப வர முடியாதாமா? கார்த்திக்கு உடம்பு சரியில்லையாம்மா, அதான் அங்க கூட இருக்கணும்னு சொல்றா. பாத்தியா, திமிரு பிடிச்சு ஆடுறா. வா இப்பவே நேரா போய் பேசலாம். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன பொறுமை அபி? என்னால முடியாது, நீ வா. அம்மா அது அடுத்தவங்களோட வீடு, இந்த நேரத்துல போய் அங்க பிரச்சனை பண்றது நல்லா இருக்காதும்மா. இது பாரு, நம்ம காலையில நேர்ல போய் பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னமோ பண்ணு அபி, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காலையில போலாமா? சரி. என்னங்க இன்னும் இங்கே டெக்கரேஷன் முடிக்கல? ஈவினிங் ரிசப்ஷனுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் சார். இது முடிச்சா நீங்க மண்டபத்துக்கு போக இல்ல போறீங்க சார், அங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க, அவங்க பண்ணிடுவாங்க. சீக்கிரம் முடிங்க ப்ளீஸ். அதை பண்ணிடுறேன் சார். ஹலோ, ஆதி ஹியர். சார் உங்க டாக்குமெண்ட்ஸ் தான் பார்க்குறேன். யா சார், த ப்ராப்பர்ட்டி இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் எனக்கு இன்னும் சில டீட்டெயில்ஸ் வேணும் சார். இல்லை நாளைக்கு முடியாது சார். ஆக்சுவலி கல்யாண வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் சார். ஆமாம், நாளைக்கு கல்யாணம் சார். சரி சார், 1 வீக் கழிச்சு மீட் பண்ணலாம் சார். ஓகே, ஐ நீட் ஆல் த டீட்டெயில்ஸ் சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். சே, வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. Hello? 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 Bloody idiots. Useless. ச்சே, ஃபோன் பண்ணா பேச மாட்டேங்கிறாங்க idiots. ஹலோ ஹலோ உஷா மேடம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நீங்க யாரு? என்ன மேடம் அதுக்குள்ள குரல் மறந்து போச்சா? மேடி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? ஏய், எதுக்கு இங்க ஃபோன் பண்ண? என்ன வேணும் உனக்கு? முக்கியமான மேட்ரு ஒன்று இருக்கு, அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க உடனே கிளம்பி இங்க வரணுமே. ஏர்போர்ட் பக்கத்துல ஏர்வே ரெஸ்டாரண்ட்னு ஒன்னு இருக்கு, அங்க கொஞ்சம் வந்துடுறீங்களா? திமிரா? நீ யார் எனக்கு உத்தரவு போட? நீ கூப்பிட்ட இடத்துக்கு நான் வரணுமா? அதெல்லாம் வர முடியாது. என்ன மேடம், +2 படிக்கிற பாப்பா மாதிரி சின்னதுக்கெல்லாம் கோச்சிக்கிறீங்க? அதான் முக்கியமான மேட்டர் இருக்குன்னு சொல்றேன்ல, அதை பத்தி பேசதான் கூப்பிடுறேன். பின்ன உங்களை டைம் பாஸ்க்கு கூப்பிடுறேன். என்ன முக்கியமான விஷயம்? எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லு. அதெல்லாம் போன்ல பேச முடியாது, நேர்ல தான் பேசணும். நீங்க பர்சனலா கொஞ்சம் கிளம்பி வரீங்களா? என்ன மேடம் சைலண்டா இருக்கீங்க? நிஜமாவே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. என்ன புரியுதா?
தெரியும் உஷா, நீ எப்படி எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு தெரியும். என்ன உன்னால அவாய்ட் பண்ணவே முடியாது. சரி, நான் சொன்ன இடத்துக்கு சமத்தா வந்து சேரு. என்ன புரிஞ்சுதா? பாஸ், இன்னைக்கு ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு நான் ஈசிஆர் ரோடு போயிருந்தேன். அங்க மேடம் ஒரு ஆளோட நெருங்கி பேசுறத பார்த்தேன். எந்த மேடம்? உஷா மேடம். அந்த ஆள் ஒரு டைப்பா இருந்தான். அவனை பார்க்க சந்தேகமா இருந்தது பாஸ். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பா. இல்ல பாஸ், அவனை பார்க்க ஃப்ரெண்டு மாதிரி தெரியல. வேற ஏதோ ஒரு Stop it! Stop it, Giri! That's your limit and better be in your limit, okay? ஆதி பேசுறேன். அப்புறம் பேசுறேங்க. ஹலோ, நான் அப்புறம் பேசுறேங்க. நீங்க கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்க. ஹலோ. எதுக்குடா ஃபோன் பண்ண? எதுக்கு மேடம் இவ்ளோ டென்ஷனா பேசுறீங்க? டென்ஷன் ஆகாம இங்க பாரு, உன் மனசுல நீ என்ன நினைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்தாச்சு, அதோட நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ற? மறுபடியும் பணம் தேவைப்படுது. மறுபடியும் பணம் தேவைப்படுதா? எஸ், அவசரமா ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நோ, கொடுக்க முடியாதுடா. உனக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. எனக்கு மரியாதைலாம் வேண்டாம், பணம் பணம் மட்டும்தான் வேணும். டோன்ட் சே நோ. இங்க பாரு, நீ இதுக்கு முன்னாலே என்கிட்ட பணம் கேட்ட. நீ கேட்ட பணத்தை நான் எப்படியோ கஷ்டப்பட்டு புரட்டி உன்கிட்ட கொடுத்து உன்கிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல. மறுபடியும் எதுக்கு புதுசா பிரச்சனை ஆரம்பிக்கிற? அதான் சொல்றேன்ல, பணம் தேவைப்படுதுன்னு. இங்க பாரு, சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். அன்னைக்கு என்ன சொன்ன? இனிமே பணம் கேட்டு உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணல. ஏங்க, நான் என்ன ஹரிச்சந்திரனா? பண்றது அயோக்கியத்தனம். இதுல நான் வாக்கு மீற மாட்டேன் நீங்க நினைச்சா நான் என்ன பண்றது? கஷ்டப்படுறேன் மேடம். டீ சாப்பிடணும்,
ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. புரிஞ்சு போச்சு. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசுறது டோட்டல் வேஸ்ட். போலீஸ் கிட்ட போனாதான் நீ எல்லாம் உருப்பிடுவ. தாராளமா போங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியும் மேடம். போன்ல அவ்வளவு திட்டிட்டு இப்ப நேர்ல வந்திருக்கீங்கன்னா பயம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏய் என்னடா? டென்ஷன் ஆகாதீங்க மேடம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிடுறேன். நான் யோசிச்சேன், குறைச்ச ரேட்ல முடிக்க வேண்டிய பிசினஸ் இது கிடையாது. சோ இப்ப எனக்கு கண்டிப்பா 5 லட்சம் ரூபாய் வேணும். முறைக்காதீங்க மேடம், போட்டு கொடுங்க. இல்ல நான் போட்டு கொடுக்க வேண்டியதாயிடும். நாளைக்கு கல்யாணம், ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏய் உன்னோட இந்த மிரட்டலுக்கு எல்லாம் நான் இனிமே தலையாட்ட போறது இல்ல. உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். 10 பைசா கொடுக்க முடியாது. முடியாதா? முடியாது. சரிதான் போடா. ஏய்